Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். என்ன பண்ற நீ? பைத்தியமாட்டியா? நாகமணிய என்ன பாக்குறீங்க? நாகலோகத்துல சேஷ நாகினியை விட உயர்ந்தவர் நாகராணி. நாகராணியை விட உயர்ந்தவர் ஒரே ஒருத்தான். நான் உன் முன்னாடி பணிஞ்சு நிற்கிறேன். ஆனா தோத்து போகல மீனா. மீனா இல்ல, நாகராணின்னு சொல்லு. பயப்படாத, சேஷா உன் கூடப்பா. இப்ப நானும் வந்துட்டேன். இனி இந்த இரட்டை முக நாகினியால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரையும் அழிக்கிறதுக்கு இந்த நாகராணி மட்டுமே போதும். பிருந்தா, நீ தேவ் கிட்ட போ. தேவ் உனக்கு ஒன்றும் இல்லை தேவ். நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் விஷாக்கா. ஆனா நீ என்ன ரொம்பவே ஏமாத்திட்ட. நாகலோகத்துக்கே உன்னால அசிங்கம். நாகினிகளுக்கே நீ ஒரு அவமானம். நீ பெண் இனத்துக்கே ஒரு களங்கம். நீ எந்திரி. நாகராணி, நான் எவ்வளோ முயற்சி பண்ண, ஆனா தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ உன் அளவுக்கு மீறி எவ்வளவோ முயற்சி பண்ண. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். உன்னால நாகலோகத்துக்கே பெருமை. தேவ் கண்ணை திறந்து பாரு தேவ். பிருந்தா, நீ கவலைப்படாத. நில்லு விஷாக்கா, நில்லு. விஷாக்காவை யாரும் கொல்லக்கூடாது. இவ ஏண்ட ஏற. இவளை நான் தான் வேட்டையாட போறேன். தேவ் என்ன பாரு தேவ். உனக்கு ஒன்றும் இல்லை தேவ். கண்ணை தொண்டு என்ன பாரு தேவ். உனக்கு ஒன்றும் நான் ஆக விட மாட்டேன். கண்ணை தொண்டு பாரு தேவ். நான் வந்துட்டேன். நமக்கு இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லை. பிருந்தா, ஐ எம் சாரி. இல்லை தேவ், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை தேவ்.
நீ பேசாத, கொஞ்சம் அமைதியாயிரி. நான் நான் உன்னை நம்பாம அப்படிலாம் எதுவும் இல்லை தேவ். அதனால தான் இதெல்லாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேவ். உனக்கு எதுவும் ஆகாது. என்ன பாரு தேவ். விருந்தா விருந்தா உன்னை மட்டும் மறந்துடாத. நான் உன்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன். நானும் தான் தேவ். நான் உன்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன் தேவ். நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் விருந்தா. நீ ஒரு நாகினி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு எதுவும் ஆகாது. இனியும் நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன் எப்பவும். தேவ், நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் தேவ். தேவ் தேவ் கண்ணு திறந்து பாரு தேவ். விருந்தா, கவலைப்படாத. இந்த ரகசியமான கோயில் இவருடைய உயிரை திரும்ப கொண்டு வரும். ஆமா, இந்த கோயிலோட ரகசியம் இவன் உயிரை திரும்ப கொண்டு வரும். என்ன ரகசியம்? அது என்ன ரகசியம்? என்னன்னு ஃபாஸ்டா சொல்லுங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் எனக்கு சொல்லுவாங்க? விருந்தா, நாங்க 2 பேரும் எப்படி இந்த தூண்ல இருந்து வந்தோமோ அதே மாதிரி இங்க விழுந்திக்கல. அந்த தூண் தான் உன்னோட கேள்விக்கான பதில். அவளால் மட்டும்தான் உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். அவளுக்கு தெரியாத ரகசியம் இல்லை. ஆமா பிருந்தா, இது ஒரு சாதாரண கோயில் இல்லை. ஒரு காலத்துல இதுல மகா இதிகாசமே எழுதப்படுது. என்ன இதிகாசம்? அது தெரிஞ்சுக்க தான் இங்க இருக்கிற எல்லா படமும் காத்துக்கிட்டு. ஆனா அந்த ரகசியத்தை அவளால மட்டும்தான் சொல்ல முடியும். அவ வருவா, ஆனா அவளை கூப்பிடுறதுக்கான உரிமை சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. தேவனுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் தான் கூப்பிடணும். அப்படிப்பட்டவங்க யாரு? நான் தான் உங்ககிட்ட சொன்னனே, நாகலோகத்துல சேஷ நாகினியை விட உயர்ந்தவ நாகராணி. நாகராணியை விட உயர்ந்தவ தான் எல்லாரையும் விட உயர்வான ஆதி நாகினி. அப்படின்னா அவங்கள நாம எப்படி வர வைக்கிறது? அந்த சிவபெருமானை தான் நம்ம கூப்பிடணும். ஏன்னா அவரால் மட்டும்தான் ஆதிநாகினியை வர வைக்க முடியும். இப்போ இன்னைக்கு ராத்திரியே ஆதிநாகினி வந்தாகணும். அவ கண்டிப்பா வருவா. அவ வரப்போறா, எல்லாரையும் விட உயர்ந்த ஆதி நாகினி. உங்கள் மூவர் பக்தியை கண்டு நான் மெச்சினேன். உங்கள் மூவரின் வேண்டுகோள் என்ன என்பதையும் நான் அறிவேன். ஆனால் இந்த கோயில் சாதாரண ரகசியங்களால் ஆனதல்ல, மிகப்பெரிய ரகசியங்களை உள்ளடக்கியது. அதற்கான பதில் சாமானியர்களிடம் ஈக்காது. அற்புதமான இந்த கோயில் ஏன் சிதலமடைந்துள்ளது? இதற்கான பதிலை நான் உங்களுக்கு கூறப்போவதில்லை. இந்த கோயிலில் யாருக்கு சாபம் கிடைத்ததோ அவளே கூறுவாள். அவளுக்கு நான் 10,000 வருடங்களுக்கு பின்னர் சாப விமோச்சனம் அளிக்கிறேன். இனி அவள் விரும்பினால் இன்று உங்கள் முன்னால் தோன்றலாம். 10,000 வருடங்களுக்கு முன்னர் நடந்த அவளது முழு கதையை அவள் கூறுவாள். ஆனால் அப்படி செய்வதற்கு முன்னால் ஆதிநாகினியை நீ ஒன்று தெரிந்து கொள். இவர்களுக்கு நீ உன் பழைய கதையை கூறினால் அதன் மூலம் இந்த இளைஞனின் உயிரை நீ காப்பாற்றி விடலாம். ஆனால் உன் இறந்த காலம் நிகழ்காலமாகிவிடும். உன் இதிகாசம் மீண்டும் திரும்ப எழுதப்படும். நீ இங்கு வந்து உன் கதையை கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை. அப்படி கூறும் பட்சத்தில் இதிகாசம் மாறுவதை என்னால் கூட தடுக்க முடியாது. அப்படி செய்வதன் மூலம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அனுபவித்ததை மீண்டும் அனுபவிக்க நேரிடும்.
புரிஞ்சிருச்சு. இந்த நாகனிங்களுக்கு என்ற முழு கதையும் சொல்லணும். இவனுடைய காதலுக்கு உள்தானம் கிடைச்சிடுமா? அப்படியே ஆகட்டும். நான் சபிக்கப்பட்ட அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் திரும்பவும் இந்த பூமிக்கு வர முடிவு பண்ணேன். திரும்பவும் நான் ஒரு முழு வாழ்க்கையை வாழணும். முழுசா நான் வாழ்ந்து முடிச்ச அதே வாழ்க்கையை நான் திரும்பவும் வாழ வேண்டியக்கு. நீங்கள் எல்லாரும் என் நாக வம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால் நான் அதை பற்றி கவலையே படலை. அதை விட ரொம்ப முக்கியம், இது இவட காதல் பிரச்சனை. இவன் பேர் என்ன? தேவ். பிருந்தா, தேவ்ட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என் முழு கதையும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம இவன் உடம்புல இருந்து நாகமணி எடுத்தாகணும். நாகமணியை எப்படி எடுக்கிறது? அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? பிருந்தா, அதுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் இங்கி. நாகமணியை இவன் உடம்புல இருந்து எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இங்கி. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நாகினி. தாண்டவம். நாகினிங்கட தாண்டவத்தால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார். இந்த உலகமே அந்த நேரத்தில் மயக்கத்தில் மூழ்கிடும். இந்த நாகினிங்கட தாண்டவத்தை பார்க்க அந்த நாகமணி கூட ஆசைப்படும். தேவ், தேவ் கண்ணை தோண்டு. தேவ் கண்ணை தோண்டு, என்ன பாரு தேவ். தேவ், இவன் ஏன் இன்னும் எந்திரிக்காமக்கா? இவனுக்கு ஏன் இன்னும் உயிர் வராமைக்கி? பிருந்தா, அவனுக்கு உயிர் திரும்ப வந்துடும். ஆனால் அதுக்கு முன்னால் நான் என் கதையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அப்போ தான் இந்த கோயிலோட முழு சக்திகளும் திரும்ப வரும். அப்படி முழுமடைஞ்சிட்டா இந்த கோயிலால் இறந்தவங்களையும் திரும்ப கொண்டு வர முடியும். நாகினிகளே, நாகலோகம் உங்கள் 2 பேரையும் திரும்ப அழைக்குது. இவளுக்கு உங்களோட தேவை இருந்தப்போ நீங்கள் 2 பேரும் நாகலோகத்திலேருந்து இங்கே வந்தீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நான் உனக்கு என் கதையை சொல்கிறேன் பிருந்தா. ரகசியமான இந்த மாய கோயிலோட ரகசியம், எல்லாரையும் விட உயர்ந்த ஆதி நாகனிட ரகசியம். 10,000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதை. யார் அந்த ஆகாஷ்? என் தலையெழுத்தையே மாற்றினவன் யாரு? அந்த நாகனியையே கட்டாயப்படுத்தினவன் யாரு?